தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. ஒரு சிறிய பைபிள் கதை கேட்போம். ஒரு ஏழை விதவை தீர்க்கதரிசி எலிசாவிடம் வந்து தன் துயரத்தை பகிர்ந்தாள். அவளுடைய கணவன் இறந்து விட்டான். கடனாளி அவளுடைய 2 மகன்களையும் அடிமைகளாக கொண்டு செல்ல போகிறார்கள் என்றாள். அவளிடம் ஒரு சிறிய எண்ணெய் பாத்திரம் மட்டும் இருந்தது. எலிசா அவளிடம் சொன்னார், அண்டை வீட்டாரிடமிருந்து பாத்திரங்களை அதிகமாக கொண்டு வா. அவள் நம்பிக்கையுடன் எண்ணெயை ஊற்றத் தொடங்கினாள். எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் வரை எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அவள் எண்ணெயை விற்று கடனை தீர்த்தாள். மீதியாயிருந்தது அவள் மகன்களுடன் வாழ போதுமானதாய் இருந்தது. தேவன் அவளுடைய இருள் நிறைந்த நிலையை ஒளியுடனும் ஆசீர்வாதத்துடனும் நிரப்பினார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் வாழ்க்கை வெறுமையானதும் பயம் நிறைந்ததுமான நேரங்களில் நீரே என் ஒளியும் நம்பிக்கையும் என்பதை உணர செய்யும். கிருபையால் என் வாழ்வை நிரப்பி ஒவ்வொரு மூலையும் ஆசீர்வாதத்தால் நிரம்ப செய்யும். என் பற்றாக்குறையை நிறைவாக்கவும் என் துக்கத்தை ஆனந்தமாக மாற்றவும் செய்யும். விதவைக்கு செய்தது போல எனக்கும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.